கியூபோ யூஎஃப்ஓ ரெண்டு நிறுவனம் இருக்குது. கியூபில் வெறும் 50,000 கட்டினேன், யூஎஃப்ஓவில் 59,000 ரூபாய் கட்டினேன். ஸ்பெஷலாக முத்துகிருஷ்ணன் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் போது நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. கியூபு 50,000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கும்போது நீங்கள் ஏன் சார் 59,000 ரூபாய் வாங்குறீங்களோ, நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் வாதம் பண்ணேன். யூஎஃப்ஓவில் 2 திரையரங்குக்கு நான் வந்து படம் கொடுக்க சொன்னேன், கொடுக்கவே இல்லை. ஆனால் பணம் வாங்கிட்டாங்க. இது எந்த செக்ஷனில் அவங்க மேலே கேஸ் போடணும்னு எனக்கு தெரியாது. செந்திலுடைய வாழைப்பழங்கதை மாதிரி சார் அதுதான் சார் இதுதான் அதுன்றாங்க. கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடு பண்ணி படம் எடுத்து வச்சுக்கிறோம். திரையரங்குக்கு போகும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த பெரிய நடிகரோ பெரிய சங்கங்களோ யாருமே கேட்கறதுக்கு தயாராக இல்லாத. வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் வாங்கிட்டு படத்தை வெளியிட போறவங்களுக்கு ரொம்ப எங்கள் கம்பெனி பாலிசி அப்படி தான், 1K தான் கொடுப்போம். நான் சொன்னேன், கியூபு 50,000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கும்போது நீங்கள் ஏன் சார் 59,000 ரூபாய் வாங்குறீங்களோ, நீங்கள் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் வாதம் பண்ணேன். அவங்க இணங்குற மாதிரி இல்லை. அப்புறமா என்ன சொன்னார், சரி சார் இப்போ 2K எனக்கு கிடைக்கலன்னா எப்படின்னா, சார் 2K தேட்டருக்கு 2K கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இன்னும் 35,400 ரூபாய் கட்டணும்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன் அது என்ன சார் அநியாயமாக இருக்குது, கியூபில் வந்து வரும் 50,000 ரூபாய்க்கே அவன் வந்து 2K கண்டென்ட் கொடுக்குறான், நீங்கள் எதுக்கு சார் 59,000 ப்ளஸ் 35,400ன்னு கேட்டேன். ஆனால் அவங்க வந்து நம்மளை கடைசி நேரம் நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் போது நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லை. நானும் சரி விட்டு பிடிக்கலாம். இப்போ இந்த யூஎஃப்ஓ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, யூஎஃப்ஓன்றது ஒரே நிறுவனம், யூஎஃப் மாதிரி ஒரே நிறுவனம். அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் பல புதிதர்கள் வந்து மிகப்பெரிய நட்டத்துக்குள்ளாகி அவங்க படத்தையே வெளியிட முடியாமல், அவங்க முதலீடை எடுக்க முடியாமல் பல பேர் பிரச்சனைகள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவங்க
என்ன பண்ணிக்கிறாங்கன்னா யூஎஃப்ஓன்ற நிறுவனத்தில் இன்னும் 2 கிளை நிறுவனங்கள் சிஸ்டர் கன்சர்ன், அதாவது ஸ்கிராபிள் டிஜிட்டல் மீடியான்னு ஒரு கம்பெனி, ஸ்கிராபிள் என்டர்டைன்மெண்ட் மீடியான்னு இன்னொரு கம்பெனி. ஒன்று அவருடைய பேர்லையோ, இன்னொன்று மனைவி பேர்லையோ, இன்னொன்று வந்து மகன் பேர்லையோ, இந்த மாதிரி ஒரு 500 தேட்டர் இருக்குன்னா 300 தேட்டர் ஒருத்தர் பேர்லையும், 200 தேட்டர் இன்னொருத்தர் பேர்லையும், 1K தேட்டர் ஒருத்தர் பேரில், யூஎஃப்ஓ 1K அவங்க பேர்லையும், ஸ்கிராபிள் வந்து 2K பேர்லையும், அப்புறமா ஸ்கிராபிள் என்டர்டைன்மெண்ட்டுன்றது அதில் அடிஷ்னலாக பணம் வாங்குறாங்க. 3 வழியில் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்குறாங்க. இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பெரிய பெரிய பட்ஜெட்டில் படம் பாகுபலி, புஷ்பா, RRR, அப்புறமா KGF, இப்போ விக்ரமும், இவ்வளோ படங்கள், பெரிய படங்கள், அதாவது என்னன்னா உலகநாயகன் சொல்கிற மிகப்பெரிய இதில் இருக்கிற ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களே பயந்துட்டு ஒரு 5 ஹீரோவை போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. 5 ஹீரோ, அதாவது என்னன்னா ஒரு 5 ஹீரோவை போட்டு துப்பாக்கி, வெடிகுண்டு, டப டப டபன் சவுண்டு, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு செய்து அந்த படத்தை எடுக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 4-5 பேர் போட்டுக்கிறாங்க. 4-5 பெரிய ஹீரோவில் போட்டு அந்த மாதிரி படம் எடுத்து வெளியிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய விளம்பரம் பண்ணுறாங்க, அதுக்காக பெரிய உழைப்பை போடுறாங்க. அந்த படம் வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவருக்குன்னு வந்து ஒரு 50 ஆண்டுகளாக பெரிய ரசிகர்கள். அந்த படம் வந்து வெற்றி. அது ஒன்றாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா திரையரங்கு, ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்கிற இவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு திரையரங்குக்கு கண்டென்ட் கொடுக்கணும் ஆர்டிஸ்ட்க்கு. அதை கொடுக்கறதுக்கு டெலிவரி சார்ஜஸ் 2000 ரூபாய் வாங்குறாங்க. யூஎஃப்ல வாங்குறாங்க, கியூபில் வாங்கல. இதையும் கேள்வி கேட்கும் போது செந்திலுடைய வாழைப்பழம் கதை மாதிரி, சார் அதுதான் சார் இதுதான் அதுன்றாங்க, எனக்கு விளங்கலை. நான் வந்து ஏற்கனவே வந்து நொந்து நூலாகி நிறைய இழப்புகளை சந்திச்சு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கான ஒரு முயற்சியை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அதாவது சரியான பின்புலம் இல்லை, மிகப்பெரிய நட்சத்திரங்கள், மிகப்பெரிய நிறுவனம் இல்லாமல் வேர்ல்டு ரெக்கார்டான ஒரு படமும் கொடுத்துக்கிறேன், அவார்டு வாங்கின படமும் நான் கொடுத்துருக்கிறேன். 30 வருஷம் அனுபவத்தில் நிறைய கற்றுக்கினேன். இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே வெற்றி பெற்றவங்களுக்கு தான் வாய்ப்பே. வெற்றி பெறதுன்னா நீ என்னதான் அறிவாளியாரு, நீ என்னதான் அனுபவசாலியாரு, நீ என்னதான் திறமை வச்சிருந்தாலும் உனக்கு கிடையாது. நீ ஒரு படம் ஜெயிச்சியா, அடுத்த படம் உனக்கு பேமெண்ட் அதிகம் வருமோ, இது வரும். இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் யதார்த்தன்றாங்க. எனக்கு தெரியல. ஏன்னா இன்னமும் நம்புற நல்ல தயாரிப்பாளர்கள் வந்து நல்ல இயக்குநர்களை நாடி இருக்கிறாங்க. அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதை பற்றி விரிவாக பேசுவோம். யார் படத்தை திரையிட போனீங்கனாலும் தயாராக இருந்தாலும் ஒரு முறைக்கு
10 முறை யோசிங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும்னா எந்த நேரத்தில் வேணுனாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு சரியான பதிலை சொல்கிறேன். அதே மாதிரி தணிக்கை சான்றிதழ் பெறும்போது பல பிரச்சனைகள் இருக்குது, பல பிரச்சனைகளை கொடுத்துட்டுக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து முத்துகிருஷ்ணன் ஏஆர்ஓ ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில், அவரு நிறைய பிரச்சனை கொடுப்பார். ஒவ்வொரு தயாரிப்பாளரும் பெரிய தயாரிப்பாளர்லாம் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா பெரிய தயாரிப்பாளர் வந்தால் அவங்களே எழுந்து நின்று வணங்கி அந்த நடிகர்களை வணங்கி அந்த இயக்குனரை வணங்கி சான்றிதழ் கொடுத்துட்றாங்க. ஆனால் சின்ன தயாரிப்பாளர் போகும்போது பெரிய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. அதில் ஸ்பெஷலாக முத்துகிருஷ்ணன் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு. எனக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். சத்தியம் வெல்லம், நியாயம் வெல்லம். நம்ம நம்புவோம். கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சொல்லுவார், தர்மம் வெல்லம், லேட்டானாலும் வெல்லம், ஆனால் கண்டிப்பாக வெல்லம். இப்போ யூஎஃப்ஓ விஷயத்துக்காக உங்களுக்கு ஒரு தெளிவான இதை கொடுக்குறேன். நீங்களும் இந்த பதிலை கேளுங்க, கேள்வியை கேளுங்க, ஏன் இந்த பணத்தை கட்டணும்னு கேளுங்க. அப்படி உங்களை பிளாக்மெயில் பண்ணி கட்டணும்னா கட்டவே கட்டாதீங்க. ஏன் 1Kன்றதை கேளுங்க. 1Kக்கு 59 அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. எந்த பணமும் திருப்பி வராதான். அதாவது முதல வாயில போட்ட மாதிரி ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டு பணம் எடுத்து அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காம, விநியோகஸ்தர் கிடைக்காம, வியாபாரம் செய்ய முடியாம தவிக்கிற இந்த நேரத்துல என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. சில தயாரிப்பாளர்கள் வந்து படம் வெளியிடுறாங்க, போயிடுறாங்க. ஐயோ வேணாப்பா, இந்த தொழிலே வேணாப்பா, நம்ம போயிடுவோம், நம்மளால போக கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்றாங்க. எந்த சங்கங்களும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. எந்த பெரிய நடிகரோ பெரிய சங்கங்களோ யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்லாத போது இவன் என்ன பண்ணிடுவான், என்ன செய்திருவான்னு நினப்பில் இருக்கிறாங்க. ஆனால் நான் போடுவேன். ஏன்னா என்னால் வந்து நான் என்ன கண் முன்னால் நடக்குதோ அதை நான் கேட்பேன். என்னால் கேட்காம இருக்க முடியாது. அது ரத்தத்திலேயே ஊறிச்சு, கேட்கணும். ஏன்னா இதனால பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்களுக்கு எதிர்காலம் வந்து ஒரு விழிப்புணர்வு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போகிறோம், அதுக்கான வழிமுறைகள் என்ன, எப்படி நம்ம படத்தை வெளியிட போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி உதவுன்னு நினைக்கிறேன்.